வாக்கு வரலாறு. பர்கூர். ஜெயலலிதாவை முதலமைச்சராக ஆக்கிய அழகு பார்த்த தொகுதி. 6 முறை முதலமைச்சர், 28 ஆண்டுகள் அதிமுக பொதுச் செயலாளர், 34 ஆண்டுகள் பொதுவாழ்வு, இரும்பு பெண்மணி, சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் புகழப்பட்ட ஜெயலலிதாவுக்கு அவரை முதலமைச்சராக அமர வைத்த அதே பர்கூர் தொகுதி அவரோட பொதுவாழ்வில் பெரும் கரும்புள்ளியா மாறிச்சு. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 1991 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 225 இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்றது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்போதான் முதல் முறையா ஜெயலலிதா முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்தார். முதல் ஆட்சியிலேயே கட்டுக்கடங்காத அளவுக்கு பலதரப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சார் ஜெயலலிதா. ஊழல், சர்வாதிகாரம், RSS பேரணிக்கு அனுமதி, ஆட்சியில் சசிகலா குடும்பத்தின் தலையீடு, வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர திருமணம், அமைச்சர்களின் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் என குற்றச்சாட்டுகள் ஏராளமா குவிஞ்சது. அதிலும் உச்சகட்டமா முதலமைச்சர் ஜெயலலிதாவை மேடையில் வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் தலைதூக்கி இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினது அதிமுக ஆட்சியின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதோடு நிக்காம ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அந்த ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொன்னது அப்போ திமுக கூட்டணிக்கு பெரிய பிளஸ்ஸா பேசப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 1996 பொது தேர்தல் நடந்துச்சு. 1991 பர்கூர் தொகுதியில 37,215 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச அதே தெம்போட மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட்டார் ஜெயலலிதா. ஆனா இந்த முறை அவருக்கு அதிர்ச்சி தான் ரிசல்ட்டா கிடைச்சது. தனக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் 8,366 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி சந்திச்சாங்க ஜெயலலிதா. ஒரு முதலமைச்சர், கட்சியின் பொதுச் செயலாளர், இவருக்கே இப்படி ஒரு நிலைமைனா அப்ப கட்சியோட நிலைமை என்னன்னு தானே கேக்குறீங்க? 168 தொகுதியில போட்டி போட்ட அதிமுக வெறும் 4 இடங்களில் மட்டுமே ஜெயிச்சது. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 60 தொகுதியில போட்டிட்டு 1ல கூட ஜெயிக்கல. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த பர்கூர் தொகுதி தோல்வி ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத வரலாறா அமைஞ்சிருச்சு.